வணக்கம் அன்பர்களே. ஒரு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டார் இல்லையா, புனையில் வந்துட்டார் இல்லையா. அவர் குறித்தான ஒரு விசாரணை கொண்டு நாடாளுமன்ற தெரிவு குழுவில் நடந்து கொண்டிருக்குது. எதற்காக? டிசம்பர் 31, 2023 அன்று பெலிகமையில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றை துப்பாக்கி பிரயோகம் செய்து நாசமாக்கி, அதுவும் சிஐடி டீம் கொண்டு போய் நாசமாக்கி நாட்டுல பெரும் பிரச்சனை ஒன்று உருவாக்கி அது இன்னும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த விடயத்தில் நாம் கூடிய கவனம் செலுத்தி உண்மையான குற்றவாளியை நாங்கள் மக்கள் முன் நிறுத்துவோம் என்ற அடிப்படையில் அதன் பிரகாரம் இப்பொழுது விசேட நாடாளுமன்ற விசாரணை குழு ஒன்று மூலம் ஒரு விசாரணை நடந்து வருகின்றது. அதுல மாட்டிக்கிட்டாங்க, நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதை பற்றி ஒரு வெளிவராத சில செய்திகள் சாட்சி மூலமாக அரங்கிருக்கிற செய்தியை நாம் மக்கள் மத்தியில கொண்டு வருவோம். முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் பதவியில் இருந்த போது செய்ததாக கூறப்படும் தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்கும் நாடாளுமன்ற குழுவின் முன்பு கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த துணை காவல் தலைவர் டிஐஜி ஜெகத் சந்திரசேகர 25 நேற்று முன்தினம் அளித்த சாட்சியம் காவல்துறையின் தற்போதைய நலிவடைந்து உட்புறம் பற்றி அதிர்ச்சி ஊட்டும் வெளிப்பாடாகும் என்று நாடு முழுவதும் சிங்கள மக்கள் மத்தியில், ஊடகர்கள் மத்தியில், ஆய்வாளர்கள் மத்தியில் நடக்கின்ற செய்தி ஒன்றான் இது. டிசம்பர் 31, 2023 அன்று வெலிகமையில் உள்ள ஹோட்டலை மையமாக கொண்டு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த நாளில் கொழும்பு பகுதிக்கு பொறுப்பான டிஐஜியாக இருந்த ஜெகத் சந்திரசேகர இருந்தார். ஜெகத் சந்திரகுமார் டிஐஜியாக இருந்திருக்கிறார். ஹோட்டல் தொடர்பான சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரியை பற்றி தனக்கு தெரியாது என்று இந்த டிஐஜி தனது சாட்சியத்தின் போது கூறியிருக்கின்றார். அந்த நேரத்தில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அடையாளம் தெரியாத துப்பாக்கி சூடு நடத்தியவர் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக நீங்கள் இன்னும் நம்புகிறீர்களா என்று கேட்டார். இதற்கு இந்த கேள்விக்கு பதிலளித்த காவல்துறை தலைவர், அதாவது டிஐஜி சந்திரகுமார, சூடு நடத்தியவர் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக நீங்கள் இன்னும் நம்புகிறீர்களா என்று கேட்ட கேள்விக்கு இந்த கேள்விக்கு பதிலளித்த காவல்துறை டிஐஜி சந்திரகுமார, ஆம், அந்த கருத்தில் இருக்கிறேன் என்றார். இருப்பினும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் சாட்சியம் அளிப்பதற்கு முன்பு டிஐஜியிடம் உங்களுக்கு இப்போது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா, ஏனென்றால் உங்கள் கைகளும் கால்களும் நடுங்குவதை நான் பார்க்கிறேன் என்று கேட்டார். அப்போது டிஐஜி ஜெகத் சந்திரசேகர குமார, மரியாதைக்குரியவரே, நான் இது போன்ற சாட்சியங்களை வழங்குவது இதுவே முதல் முறை என்றும் அதனால் தான் இது நடக்கிறது என்றும் சொல்றார். அவரை கை கால்லாம் நடுங்கிச்சு. அதை சொலிசிட்டர் ஜெனரல் ஓப்பனா கேட்ட இது ஒரு ஸ்ரீலங்காட புதன் வியாழன் என்று ஒரு இஷ்யூவான செய்தி. அதற்காகத்தான் இதை நாம காவி வந்திருக்கிறோம் மட்டும் அறிஞ்சு கொள்ளுங்க. ஒரு டிஐஜி தனது வாழ்க்கையில் முதல் முறையாக விசாரணையில் சாட்சியம் அளிப்பதை கற்பனை செய்வது கூட கடினம். ஆனால் இந்த டிஐஜி எந்த வெட்கமும் இல்லாமல் அதை கூறுகிறார் என்று சொலிசிட்டர் ஜெனரல் அழகாக தெளிவாக காட்டிவிட்டார். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவரை குறுக்கு விசாரணை செய்ததும் அவர் அந்த கேள்விக்கு பதிலளித்தும் இது நீதிமன்ற விசாரணை நடந்திருந்தால் இந்த டிஐஜி பொய் சாட்சியத்திற்காக சிறைக்கு சென்றிருப்பார். இந்த நாடகம் இப்படித்தான் நிகழ்த்தப்பட்டது. கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், தயவு செய்து அமைதியாக உட்கார்ந்து சாட்சியம் அளிக்கவும். நீங்கள் நெவில் சில்வாவை பற்றி பயப்படுகிறீர்களா? இல்லையே, பிரதிபலிசுமாறு இல்லைன்னு சொல்றார். அது ஜெகத் சந்திரசேகர. எனக்கு பயம் இல்லை. குழுவின் தலைவர் நீதிபதி கௌரவ பிரீத்தி பத்மன் சூரசேன சாட்சியத்திடம் கேட்டார், ஐயா, நாட்டு மக்கள் அதை பற்றி அறிந்த பிறகுதான் நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி அறிந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதற்கு டிஐஜி ஜெகத் சூரிய, எனக்கு அப்படி எதுவும் தெரியாது சார் அப்படின்றார். குழுவின் தலைவர் நீதிபதி கௌரவ பிரீத்தி பத்மன சூரசேன அவர்கள், நீங்கள் சிசிடி கிரைம் டிவிஷன், நீங்கள் சிசிடிக்கு குழுவின் பொறுப்பாளராக இருந்தீர்கள். உங்கள் குழு அலுவலகத்திற்கு சென்ற பிறகு இது போன்ற ஏதாவது நடந்ததாக உங்களுக்கு தெரியுமா? அதற்கு டிஐஜி அவர்கள், இல்லை யுவர் ஆனர், இல்லைன்னு சொல்கின்றார். சாட்சி பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். குழுவின் தலைவர் நீதிபதி கௌரவ பிரீத்தி பத்மன் சூரசேன,
அந்த மனிதர் சாதாரண தரத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார், ஏன் அப்படி போய் சொல்கிறீர்கள்? பிரதிபல் சுமாதி ஜெகத் சந்திரகுமார, எனக்கு உண்மையிலே தெரியாது, அப்படி சொல்கிறேன் ஐயா. குழுவின் தலைவர் கௌரவ பிரீத்தி பத்மன் சமரசிங்க சுரசிங்க அவர்கள், தயவு செய்து அப்படி பதில் சொல்லாதீர்கள். ஒரு சின்ன குழந்தை கூட இதை புரிந்து கொள்ளும். இப்படி நீங்கள் முழு காவல்துறையும் இழிவுபடுத்தீர்கள் அல்லவா? பின்னர் ஹோட்டலில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக வெலிகம மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை துணை சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் சாட்சியத்துக்கு வாசித்து காட்டினார். அதில் சேர்க்கப்பட்ட பகுதியில் துப்பாக்கி சூட்டை நடத்தியது யார் என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உபுல் என்ற அதிகாரி வெலிகம போலீஸ் நடமாடும் வாகனத்தில் அதிகாரிகளால் கொல்லப்பட்டார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியுமா என்று தலைமை நீதிபதி கௌரவ பிரீத்தி பத்மன் சாட்சியிடம் கேட்டார். ஆமாம், நான் இப்போதுதான் கண்டுபிடித்தேன் என்று டிஐஜி ஜெகத் சந்திரசேகர் என்றார். 2 வருஷம் நடந்த கொலை இப்பான் தெரியலன்னு சொல்றான் பாவி. வெக்க கடல்லே அசிங்கமா இல்ல? தலைமை நீதிபதி கௌரவ பிரீத்தி பத்மன் சூரசேன மீண்டும் சாட்சியினை, இதை பற்றி நீங்கள் முன்பே அறியாதது உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா என்று கேட்டார். சாட்சி எனக்கு தெரியாது என்று மீண்டும் அங்கேயே பதிலளித்தார். உபுல் என்ற இறந்த அதிகாரியின் இறுதிச் சடங்குக்கு நீங்கள் சென்றீர்களா? இல்லையா? ஆனால் இன்று வரை யார் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் சாட்சியிடம் கேள்வி எழுப்பினார். இன்று வரை எனக்கு தெரியாது என்பதுதான் அவரது பதில். அட்டப்பா, இவ்வளவு நடந்து ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சிஐடி டீம்ல போன ஒருத்தன் கொல்லப்படுகிறான், அது இந்த டிஐஜிக்கு தெரியலாம். எவ்வளவு பாபா குஞ்சு கதை மாட்டிக்கிட்டு மனுஷி. இந்த முறையில் சாட்சி தொடர்ந்து விசாரிக்கப்பட்டார். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் அந்த குழுவை விசாரிப்பதற்கு காரணம் அவர்கள் தேசபக்தி தென்னகோனுக்கு வேலைக்கு சென்றதால் தான் இல்லையா? பிரதிபல் சுமாதி ஜெகத் சந்திரகுமார, நான் அதை மறுக்கிறேன் யுவரானர். தலைமை நீதிபதி கௌரவ பிரீத்தி பத்மன் சூரசிங்க, தெரியாமல் எப்படி ஒன்றை நிராகரிக்க முடியும்? அதாவது ஒரு விடயம் தெரியாதே ஒரு முகாந்திரம் இல்லாமல் எப்படி நீங்க ரிஜெக்ட் செய்யலாம் என்று அவர் கேட்கிறார். அதற்கு டிஐஜி ஜெகசூரிய சொல்றார், மன்னிக்கவும் ஐயா, பதில் எனக்கு தெரியாது என்று இருக்க வேண்டும். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரிவின் முன்னாள் OIC ஐபி ஜெகதிலேவி உங்களுக்கு தெரியுமா? ஜெகத் சந்திரகுமார, அப்படி ஒருத்தர் எனக்கு தெரியாது பாருங்க. அப்ப அவர் தான் அந்த சிஐடிக்கு பொறுப்பா இருக்கிறார். அவரு கீழே இருக்கிற OIC தெரியாதான். இது என்னொரு பாருங்க, தெரியல. இது கேட்டு நீங்க சிரிச்சு கொள்ளுங்க. அப்படி ஒருத்தரை எனக்கு தெரியாது சார். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், உனக்கு ஐபி ஜெகதிலேவி தெரியாது, அப்படி ஒரு சிறுடை அணிந்ததற்கு நீ வெட்கப்பட வேண்டும். தலைமை நீதிபதி கௌரவ பிரீத் பீரமன் பத்மசூரன், போலீஸ் பத்தி உனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஜெகத் சந்திரகுமார, ஐபி ஜெகதிலேவியை பார்த்தால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் யுவரானர். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் டிசம்பர் 29, 2023 அன்று ஐபி ஜெகதிலேவி உள்ளிட்ட ஒரு குழு 11 பேரை கைது செய்து உங்களுக்கு தெரியுமா? பிரதிபல் சுமாதி ஜெகத் சந்திரகுமார, எனக்கு தெரியும் யுவரானர். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், நான் கேட்பதற்காக காத்திருந்தா இல்லையா? நீ அதை சொல்லவில்லை. சம்பந்தப்பட்ட குழுவிற்கான அனுமதி சீட்டு நீ கையெழுத்திட்டு இருந்தாய். நான் கேட்கும் வரை நீ அதை பற்றி கூட குறிப்பிடவில்லை. காவல்துறை துணைத் தலைவர் ஜெகத் சந்திரகுமார், இல்லை ஐயா. கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், வெலிகம நடவடிக்கைக்கு சென்ற அனைவரும் சிவில் உடையில் செல்வது உங்களுக்கு தெரிந்தால் அவர்களை வந்த வழியில் செல்ல அனுமதிப்பீர்களா? டிஐஜி சந்திரகுமாரே, அப்படியானால் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் யுவர் ஆண்டவரே. இந்த யுவர் ஆனர் தமிழ்ல யுவர் ஆண்டவர் வந்திருக்க. குழுவின் தலைவர் நீதிபதி கௌரவ பிரீத்தி பத்மன் சூரசேன, கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் IC அன்ஷெல்ம் டி சில்வா மற்றும் அவரது குழுவினருக்கு சிவில் உடையில் பயணிக்க அவர் அனுமதி அளித்தாரா? டிஐஜி ஜெகத் சந்திரகுமார, ஆம் யுவர் ஆனர். ஏன் அப்படி சில நிலைப்பாடுகள் எடுத்தீர்கள்? முன்னர் ஒன்றை சொன்னீர்கள், இப்போது வேறு ஒன்றை சொல்கின்றீர்கள். டிஐஜி ஜெகத் சந்திரகுமார, ஆம் யுவர் ஆனர். இந்த சாட்சி காவல்துறையில் ஒரு மூத்த காவல் அதிகாரி, ஆனால் அவர் ஒரு குழந்தை கண்காணிப்பாளரை போல நாடாளுமன்ற குழு முன் சாட்சியம் அளித்தார். பிரதிவாதியான தேசபந்து தென்னகோனின் சார்பாக சாட்சியம் அளிக்க அவர் இங்கு வந்தார். ஆனால் தேசபந்து தென்னகோன் தனது சாட்சியத்தால் இன்னும் அதிக சிக்கலில் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் உண்மை.
வெலிகமவில் ஹோட்டலுக்கு அருகில் ஒரு போலீஸ் அதிகாரி நடமாடும் வாகனத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்த நாட்டின் பல குடிமக்களுக்கு தெரியாத ஒரு சம்பவம் அல்ல. இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை சமூகத்தில் ஒரு பாரபட்சம் உள்ளது. இந்த சம்பவம் ஒரு சட்டவிரோதமான போலீஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யப்பட்ட குற்றம் என்று கூறப்படுகிறது. அப்போதைய சட்டம் ஒழுங்கு அமைச்சர் டிலான் அலஸின் தனிப்பட்ட நலன்களுக்காகவே இந்த சட்டவிரோத ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது என்ற பேச்சும் பலரிடையே உள்ளது. அந்த உரையாடல்களில் சில கிசு சம்பவமும் உள்ளது. ஹோட்டலின் உரிமையாளர் இந்த நாட்டின் ஆளுநராக பணியாற்றிய, அதாவது முன்னாள் மேயர், அவர் ஊவா மாகாண ஆளுநரா முஸ்லிமின் மகன் ஆவார். ஒரு வணிக பரிவர்த்தனை தொடர்பாக அவருக்கும் டிலான் அலஸுக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நாட்களில் இந்த தகவல் வெளிவந்தது. இந்த தகவல் சில ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டது. இருப்பினும் அந்த குற்றத்தில் பிரதிவாதிகள் இப்போது தேசபந்து தென்னகோனுடன் ஒரு தலைமறைவு கொலை கும்பலுக்காக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் குழுவாக உள்ளனர். டிலான் அலஸ் பற்றி எந்த தகவலும் இல்லை. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் கூண்டில் அழுது கொண்டும் சாட்சியம் அளிக்கும் போது பயத்தில் நடுங்கிக் கொண்டும் இருப்பதை ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றது. பாதுகாப்பு படைகளில் பல முதலாளிகளுக்கும் கீழ்நிலை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்காக கடமைக்கும் சென்று உதவிற்காக அவர்கள் இன்று விடப்பட்டுள்ளனர். அந்த வரலாற்றை மறந்துவிட்டு அரசியல்வாதிகளை மகிழ்விக்கவும், அந்த முதலாளிகளின் வீடுகளில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்லவும் தங்களது திறமைகளை காட்டச் சென்ற காவல்துறை மற்றும் இராணுவ முதலாளிகளுக்கு இறுதியில் வெளிக்கடை குறிப்பவர் மட்டுமே எஞ்சி இருப்பார்கள். ஒப்பந்தத்தை வழங்கிய அரசியல்வாதி தனது வாழ்க்கையை அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் நீடித்த நோய் இல்லாமல் தொடர்ந்து வாழ்வார். ஆனால் மாட்டிக்கிட்டவங்க அதிகாரிகள் தான். தேசபந்து தென்னகோன் டிஐஜி பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டமை தொடர்பான தகவல்களை நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை செய்வதற்காக இந்த நாடாளுமன்ற குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் காவல் ஆணையத்தின் தலைவரும் ஒரு நீதிபதியாக பணியாற்றுகிறார். ஒரு குழந்தையை போல தன் முன் சாட்சியம் அளித்த இந்த டிஐஜியை பற்றி போலீஸ் கமிஷன் தலைவர் வெட்கப்படாவிட்டால் அது ஆச்சரியமாக இருக்கும். ஐஜிபி ஜெகத் சந்திரகுமார நாடாளுமன்ற குழுவை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டாரா என்பது எங்களுக்கு தெரியாது. ஒருவர் அப்படி நினைத்தாலும் அவரது சாட்சியத்தின் மூலம் நியாயமான விஷயங்களை வெளிப்படுத்த முடியும். இந்த டிஐஜி மனநல கோளாறால் பாதிக்கப்படவில்லை என்றும் செயலில் சேவையில் உள்ளது. அவர் தற்போது காவல் களப்படை தலைமையகத்தில் பணியாற்றி வருகிறார். காவல் படை தலைமையாக ஃபீல்ட் போஸ்ட் டிஐஜி என்று நினைக்கிறேன். தற்போது காவல் களப்படையன் ஃபீல்ட் போஸ்ட்ல இருக்கிற பம்பலப்பட்டிய ஃபீல்ட் போஸ்டுக்கு பொறுப்பான டிஐஜி இருக்கிறார். இன்னும் கரண்ட்லி ஒர்க்கிங்க. இந்த தலைமையகத்தால் உள்ளடக்கப்பட்ட காவல்துறை கடமைகள் ஒரே மாதிரியானவை அல்ல. கலவர கட்டுப்பாட்டு பிரிவும் இங்கு அமைந்துள்ளது. என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பை மையமாக கொண்ட மோதல் சூழ்நிலை ஏற்பட்டால் அத்தகைய டிஐஜியை நம்ப முடியுமா என்பதை அரசாங்க தலைவர்கள் பரிசீலிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களுக்கும் தாளத்திற்கு துறை ரீதியான ஒழுக்கத்தை கேலி செய்த இத்தகைய காவல்துறை தலைவர் தொடர்ந்து பணியில் நீடிப்பாரா என்பது எங்களுக்கு தெரியல. இந்த சாட்சியை நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டால் இந்த டிஐஜி வெளிக்கடையிலேயே தங்க வேண்டியிருக்கும் அல்லது குற்றத்திற்கு துணையாக சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். இருப்பினும் சில காவல்துறை தலைவர்கள் நீண்ட காலமாக தாங்கள் பராமரித்து வரும் கரை படிந்த அரசியல் தொடர்புகளை எளிதில் மறக்க தயாராக இல்லை என்பதில் ஆச்சரியப்படவில்லை. தாங்கள் வளர்க்கப்பட்ட அரசியல் மற்றும் குற்றவியல் சூழலை கைவிடாத அந்த காவல்துறை முதலாளிகள் இப்பொழுது காவல்துறையிலேயே ஒரு பகுதியாக மாறிவிட்டனர். தண்டனைகள் மற்றும் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்த போதிலும் காவல்துறை இந்த குற்றவியல் அரசியல் பரிவர்த்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெரியவில்லை. ஒருவேளை போதை பழக்கம் காரணமாகவும் இருக்கலாம். கிறிஸ்துவின் தந்தை ஒரு தச்சராக இருந்ததால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். புத்தரின் தந்தை ஒரு அரசனாக இருந்ததால் அந்த கேள்வி அவருக்கு எழவில்லை என்றும் நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த டிஐஜிக்கு நாளை பொது மன்னிப்பு அமைச்சகத்தில் ஒரு உயர் பதவியின் பொறுப்புகளை ஒப்படைக்க முடியாமல் போகலாம். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஊடகங்களால் அம்பலப்படுத்தப்பட்ட ஊழல்களுக்கும் அவர்களிடம் இருந்ததை விட அதிக அதிகாரம் வழங்கப்பட்டு அரசாங்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளதை நாம் மறக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட அதிகாரிகள் மக்கள் முன்பு தோலுரித்து காட்டப்பட வேண்டும். இப்பொழுது இவர்களுக்கு எதிரான சாட்சியங்கள்
பெரிதாக நடைபெற்றிருக்கின்றது. டிஐஜி தென்னகோனும் இந்த ஜெகத்தும் மாற்றுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு சாட்சியமாக நடைபெற்ற விடயங்களை நாம் அரங்கேற்றிருக்கிறோம். மக்கள் இதை கேட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.